தமிழ் இலக்கிய உலகில் பொருள் பொதிந்த சொல்லாலும் வசீகர எழுத்து நடையாலும் அழுத்தமான தடம் பதித்தவர் நாஞ்சில் நாடன் அவர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் சமூக அக்கறையோடு அலசி அதனை விவாத பொருளாக்கிவிடும் ஆற்றல் மிக்க எழுத்தாளர். எழுதுவது கதையாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும் கவிதையாக பூத்தாலும் தனி முத்திரையை பதிக்க தவறாத ஐயா அவர்களை கற்கை நன்றி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். விஜயபுரம் தொடங்கி 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் கோயம்புத்தூருக்கு வந்து 32 வருஷம் தான் ஆச்சு. விஜயா பதிப்பகம் தொடங்குகிற போது எனக்கு திருமணம் ஆகியிருக்கல. ஆனால் என்னுடைய முதல் நாவல் வெளியாகிவிட்டது. அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. எல்லா வகையிலும் தமிழ் இலக்கிய உலகத்திற்கும் பதிப்பகத்தார் உலகத்திற்கும் வாசகர் உலகத்திற்கும் பள்ளிகளுக்கும் தமிழ் அறிந்த சான்றோருக்கும் பெரு உதவி செய்கிற ஒரு நிறுவனமாக இது வளர்ந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இது இன்னும் 5 வருஷத்துல பொன்விழா ஆண்டாக மாறிவிடும். 5 வருஷத்துல எனக்கு ஒன்று ரொம்ப அதிகமாக வயசாகி போவதில்லை. அதை இதை விட சிறப்பாக கொண்டாடுவோம். கோயம்புத்தூருக்கு வந்து சேருகிற எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் புஸ்தக வாசனையோடு தான் வருகிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாமணி சார் அவர்களும் நல்லா வாசிக்கிறார். நான் கோயம்புத்தூருக்கு மாற்றுலாய் வந்தபோது கலைவாணன் அவர்கள் கலெக்டராக இருந்தார். எனக்கு வேற ஒரு பிரச்சனை காரணமாக அவரோட ஒரு தொடர்பு இருந்தது. என்னுடைய நிறுவனம் சார்ந்து அதனால இது ஒரு பெரிய ஆதரவா இருக்கு. அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆட்சியர் அவர்கள் எனக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டு. எங்கள் அம்மைக்கு ஊர் வந்து நான் நாஞ்சிநாட்டுக்காரன். நாகர்கோயிலிருந்து நெய்யாக்கி வர நெடுமங்காடு, காட்டாக்கடை, ஆரியநாடு, குற்றிச்சல் அதில் இறங்கி 1 கிலோமீட்டர் மலை மேலே வணங்கணும். ராத்திரி விளக்கு வச்சாச்சுன்னா கையில் சூட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான நாணல் புல். அதை சேர்த்து கொளுத்திட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே நடக்கணும். ஆட்டிகிட்டு நடக்கிறதுனா பாம்பு ஒரு போட்டுவாங்க. எங்கள் அம்மைக்கு ஒரு எங்கள் அம்மா செத்து 4 வருஷம் ஆச்சு. இப்போ இருந்தாங்க 95 வயசாக இருக்கும். எங்களுக்கு சொல்லக்கூடிய முகவரியே எங்கள் அம்மையை ஊரில் சொல்கிறது ஆரியநாட்டு ஆட்சின்னு தான். இன்னும் எங்கள் அம்மைக்கு அதான் முகவரி. என்னுடைய வார்த்தையில் பாருங்க, எனக்கு அம்மை தான் வருது, அம்மா வரல. அம்மாங்கிற சொல்லு சங்கலிங்கத்தில் இல்லை, திருக்குறளில் இல்லை. அம்மைங்கிற சொல்லு. ஆனால் இதை எழுத போகிற போது நாஞ்சில் நாடன் வட்டார வழக்கு எழுதுறான், இல்லைன்னா மலையாளம் எழுதுறான்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது ஒரு பெரிய 56 வரைக்கும் நாங்கள் திருவிதாங்கூரோட இருந்தாங்க. அது ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறாங்க. ஜெயமோகனுடைய தாய்மொழி, அவங்களுடைய அம்மா மலையாளி. தமிழ் எழுதி கொண்டிருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் எம் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. தமிழுடைய முன்னணி படைப்பாளர். அவருடைய தாய்மொழின்னு சொன்னால் தமிழ் இல்லை. ஆனால் அந்த பேதம் பார்க்கறது இல்லை. இதில் தான் எழுதுகிறோம், இதில் தான் செயல்படுகிறோம், இதில் தான் வாழ்ந்து அழிந்து ஒழியவும் போகிறோம். இப்போ மலையாள எழுத்தாளர்களை நேரடியாக பெரிய மேதைகளை சிலரை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. தகழி சிவசங்கர பிள்ளையை மயிலாப்பூரில் கற்பகம் லாட்ஜில் ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்த போது தரையில் உட்காந்து பார்த்து அவரை பேசிகிட்டு இருந்தேன். அதுபோல் டிஎம்பி நெடுங்காடின்னு பாம்பேயில் இருந்தார், புருஷோத்தம நெடுங்காடி. அவர் தான் எடச்சேரி கோவிந்த நாயர் பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர். அப்போல்லாம் சினிமாவுக்கு ஒருத்தர் பாட்டு எழுதிட்டு இருந்தார், நம்முடைய கண்ணதாசன் அளவுக்கு மலையாளத்தில் புகழ்பெற்ற பாடலாசிரியர். அவர் வந்து ஒரு இதை விட பகுதி 1/3 கூட்டத்தில் வந்து உரையாடிட்டு போவார். இந்த உறவு வந்து பல வகையில் நமக்கு வசதியாக இருக்கு. சொல்லப்போனால் இன்னைக்கு கண்ணதாசனுடைய நினைவு நாள். இன்னைக்கு அவர் கவியரசு, கவிச்சக்கரவர்த்தி சமாச்சாரங்கள்லாம் இருக்கட்டும். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, சினிமாவுக்கு வராமல் இருந்தால் கண்ணதாசன்கிற பேரை நாம் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம்? அற்புதமான கவிஞர் மொழிக்கு விட்டார். தர்மசிவராமன் பேரை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சீமணியனுடைய பேரு, பசுவையா பேரு, ஞானக்கூத்தன் பேரு,
சினிமா மாத்திரம் ஒரு பெரிய ஆகிருதியை உருவாக்கி விடுகிற ஒரு சாதனமாக வளர்ந்து கொண்டிருக்கிற போது நம்ம குழந்தைகளை, இப்போ உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, இப்போ ஒரு இன்கார்ஜிபிள் திருத்த முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கான பயிற்றுவித்தல் செய்யக்கூடிய கல்லூரியினுடைய ஆண்டு விழாவுக்கு உரையாற்ற போனேன். ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் உரையாற்றணும். அப்போ என்ன ராஞ்சி சுற்றி காட்டினாங்க. அதில் ஒரு பெரிய ஹைவேலேருந்து கீழே இறங்கினவனும் ஒரு 50-60 ஏக்கரில் ஒரு பெரிய வளாகம். மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் பங்களாவுக்கு போக முடியும். இது இந்திய தேசியத்தினுடைய ஒரு கிரிக்கெட் டீமினுடைய கேப்டனுடைய வீடுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா போன வருஷம் இந்தியாவுடைய கிரிக்கெட் கேப்டனாக இருந்தவருடைய ஆண்டு வருமானம் 840 கோடி. ஆனால் நாம் ராத்திரி பகலாக உட்காந்துட்டு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தா நம்ம பிள்ளைகள் பார்க்கணும்ல. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தகப்பா நின்றுக்கிட்டு ஒன்றுக்கு போனால் பையன் ஓடிக்கிட்டே ஒன்றுக்கு போவான் அப்படின்னு. நான் கொஞ்சம் நாகரிகமான மொழியில் சொல்கிறேன், சில சொற்களை தவிர்த்துட்டு சொல்கிறேன். அப்போ இந்த நெருக்கடிகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இது என்னுடைய 2வது பேரனுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். அரவிந்தன் பேர், மூத்த பேர் சித்தார்த்தன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் ஒரு 10,000 புத்தகம் வச்சுருக்கேன். என் லைப்ரரியில் நிற்கிறான். என் சின்ன பேரை வரலான்னு சொல்கிறான், தாத்தா நீ செத்து போனதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற புத்தகமெல்லாம் எனக்கு, இந்த பக்கம் இருக்கிற புத்தகமெல்லாம் அவனுக்கு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய 10,000 புத்தகங்களில் என்னுடைய பேரன்கள் இதுவரைக்கும் ஒரு புத்தகம் கூட கிழிச்சதில்லை. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஹாரி பாட்டர் படிக்கிறான். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாட்டை நான்லாம் ஒரு 10 வயசுல படித்தது. அதில் ஒரு வரி சொல்கிறான், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டு போதினும் அச்சமில்லைங்கிற பாட்டு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தெரியும். இந்த வரியை எனக்கு அர்த்தமானதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. நமக்கு பெயர் கண்டும் நஞ்சுண்டமைவர் நன்னித்தது நாகரிகம் தெரியும். முந்தை இருந்து நட்டார் கொடுப்பின் நஞ்சு முன்பரம் அந்த பாட்டு தெரியும். ஆனால் நச்சை வாயிலே உணர்ந்து நண்பர் ஊட்டு போதினும் அச்சமில்லை அச்சமென்பதில்லைன்னு ஒரு 1ஆம் கிளாஸ் பையன் சொல்றான்னா ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் ஹிம். இதுக்கு யார் காரணம்? நாம சொல்லி தரணும். என் மக அனஸ்தீசியாலஜிஸ்ட் 10 ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டிங் போகிறேன். என் மாப்பிள்ளை எங்கள் வீட்டிலேருந்து 3 வீடு தள்ளி இருக்கிறாங்க. அவர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆர்த்தோ சர்ஜன். அவங்க போயிடுவாங்க. சாயங்காலம் அந்த பையில 2 பேரும் ஃப்ரீயாக உட்காந்துருப்பான். நான் அவங்களை ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்குள்ள. அவங்களுக்கு 20 மரங்களுடைய பேர் தெரியும், 20 பறவைகளுடைய பேர் தெரியும். இட்ஸ் நாட் சிம்பிளி a tree, simply an animal, simply a bird or simply a fish. நான் இப்போ கருங்கோட்டு புன்னைங்கிற தலைப்பு போட்டுட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். புன்னை மரம் பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? புன்னை காய் பார்த்துருக்கீங்களா? உங்களை யாராவது புன்னை கண்ணை தெரியுமா? இன்னைக்கு நான் செத்து போனேன்னா வாசல் நிற்கிற புன்னை மரத்தை வெட்டி விறகு அடிக்கிடுவாங்க சுடுகாட்டில், உடனே எரியும். அதை பற்றி பேச வேண்டியது இருக்கு. இது பள்ளிக்கூடங்கள் புன்னை மரம் பற்றி பாடம் வைக்குமா? பனை மரம் பற்றி எங்கேயாவது நமக்கு பாடம் இருக்கா? இது நாம் யார் சொல்லித்தரது? பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்க பாடத்திட்டங்களுக்கு உள்ள நின்று ஆட வேண்டியது இருக்கு. ஆனால் குழந்தைகள் பாடத்திட்டங்களுக்கு உள்ள மாத்திரம் படித்து வாழ்வதல்ல வாழ்க்கை என்பது. வாட் தே டு நாட் டீச் யூ இன் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்டுன்னே புத்தகம் இருக்கு. கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் இந்த பல்கலைக்கழகங்களில் கற்றுத்தரப்படாதவை. அப்புறம் நம்முடைய சங்க இலக்கிய காலத்திலிருந்து கல்வியை திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிச்சை வாங்கி உண்ணுகின்ற நிலைமை இருந்தாலும் பிச்சை புயினும் கற்கை நன்றை. நான் கற்றிருக்கவில்லை எனில் எங்கள் ஊரில் இன்னைக்கு விறகு சமந்துக்கிட்டு இருப்பேன் அல்லது மண் சமந்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் முன்னாடி மேடையில் நின்று இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, 50 புத்தகம் எழுதியிருக்கிறேன்னா, 23 நாடுகளுக்கு பயணம் போயிருக்கேன்னா என்னுடைய கல்வி தான் காரணம். கல்வி என்பது பாட புஸ்தகத்துக்கு மாத்திரம் இல்லை. நான் ஒரு முறை ராமநகரில் வேலை பண்ணிட்டு இருந்தபோது ஒரு கம்பெனியில் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு பொண்ணு 5ஆவது வகுப்பு 6ஆவது வகுப்பு படிக்கிற பொண்ணை அவங்க அம்மா போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க நட ரோட்டில். ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கு. என்கிட்ட ஏமாடிக்கிறீங்க? இல்லை சார், 2nd ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சார். ஏன்னா அவ்வளோ பெரிய பாவமா 2nd ரேங்க் வாங்குறது, 3rd ரேங்க் வாங்குறது? நான் அப்புறம் கேட்குறேன், ஆண்டுதோறும் +2 தேர்வு முடிவுகள் வரும்போது
இந்த இந்த இத்தனை 30 மாவட்டங்கள்ல எத்தனை பேர் முதல் மார்க் வாங்கினாங்கன்னு பத்திரிகைகளில் செய்தி வருது, புகைப்படம் வருது, அம்மா கேக் விட்டுற மாதிரி அப்பா கேக் விட்டுற மாதிரி படங்கள் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்கினவன் இன்னைக்கு என்னவாக இருக்கான்? மதிப்பெண் வாங்கணும், அதை நான் டிஸ்கரேஜ் பண்ணி பேசல. ஆனால் அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய உலகம் எவ்வளவு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, எவ்வளவு சமாச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. இது கண்ணாடி போட்டுட்டு இப்படி கடிகாலம் போட்ட குதிரை மாதிரி இருப்பதல்ல கல்வி என்பது. அதுக்கு எல்லை கிடையாது. இங்க நான் கிரிக்கெட்டுக்கு பின்னாடியும் சினிமாவுக்கு பின்னாடியும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நான் 19 வருஷம் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவன். பட்னாவிஸ் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அப்போ 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழரங்க எம்எல்ஏ ஆகிறார், கேப்டன் தமிழ்ச்செல்வன் பேர். அதுக்கு முன்னாடி 1970s டாக்டர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார். இவர் சயன் கோலிவாடா எம்எல்ஏ. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது சண்முகானந்த சபாவில். என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். பட்னாவிஸ் இருக்கக்கூடிய மேடையில் நான் சொன்னேன், மராட்டிய மாநிலத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நாங்கள் 19 வருஷம் வாழ்ந்தோங்கிற காரணத்தினால இல்லை, கிரீஷ் கர்நாடையும் ஓம்பூரியும் நான் நேரில் சந்திச்சேங்கிற காரணத்தினால இல்லை. உங்களுடைய ஜனத்தொகை 11 கோடி, நீங்கள் வருஷத்துக்கு 75 சினிமா எடுக்கிறீங்க. எங்கள் ஜனத்தொகை 7.5 கோடி, நாங்கள் 255 சினிமா எடுக்கிறோம். அப்போ உன்னுடைய உணவு, உடை, உயிர் எல்லாமே இதுவாக போகிறது. எதுவும் என்டர்டைன்மெண்ட் மீது நமக்கு ஒரு பகையும் இல்லை. கேரளத்தில் எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியாகிறது என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆர்டர் 3000 காப்பி எடுப்பான். எனக்கு நல்லா தெரியும். 3000 காப்பி. நாம் 1000 காப்பி அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ நாம் 42 காப்பி அடிக்கிறோம் பிஓடியில். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழனுடைய ஜனத்தொகை 4 கோடியாக இருந்தது, 1000 கோடி புத்தகங்கள் அடித்தோம். இப்போ நம்முடைய ஜனத்தொகை 7.5 கோடியாக இருக்குது. உலகம் 12 கோடி பேர் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் 42 காப்பி அடிக்கிறோம். எங்கள் தமிழ், எங்கள்கிட்ட திருவள்ளுவர் இருந்தார். இந்த திருவள்ளுவர் எங்கள்கிட்ட இருந்தாருன்னு சொல்கிறவன்ட்ட எல்லாம் அவன் எந்த பதவியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பேப்பர் தானம் கொடுத்து 10 குறள் எழுதலான்னு சொல்லுங்க, யோகியதை தெரியும் அவங்களுக்கு. சொல்றதுக்கு என்ன, எங்கள்கிட்ட சிலப்பதிகாரம் இருக்கு, புறநானூறு இருக்கு. அதை வச்சுட்டு என்ன செய்ய போறாரு? ஒரு உலகத்தமிழ் மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்த போது நான் நாய் பெற்ற தெங்கம்பழம்னு கட்டுரை எழுதினேன். ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காய், தோல் உரிக்கப்படாத தேங்காய் நாய்க்கு கையில கிடைக்காது என்ன செய்யும்? உடச்சி சட்னி அரைக்க போகுதா? தேங்காய் பால் குடிச்சு இடியாப்பத்துக்கு தொட்டுக்க போகுதா? சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க புத்தகங்களையும் புறநானூற்றையும் அகநானூற்றையும் சீவக சிந்தாமணியையும் சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் பாரதியார் வரைக்கும் சும்மா உருட்டிட்டு இருக்கீங்க. சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேர் கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான கவிஞனுடைய பேரே தெரியாது. ஈழத்துல கைலாசபதியும் சிவத்தம்பி என்று அருமையான விமர்சகர்கள் இருந்தாங்க. இங்க வெங்கட்சாமிநாதன் ஒரு விமர்சகர் இருந்தார். ஒரு பேர் எத்தனை பேருக்கு தெரியணும்? படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு அதற்கான தேவையில்லை. நமக்கு வாழ்க்கையில முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கு நம்முடைய பொழுதுபோக்குக்கு சினிமா போதும். வாழ்க்கையில பொழுதுபோக்கு முக்கியம். நான் உலகத்துல பல நாடுகளுக்கு போயிருக்கேன். காலையில 6 மணிக்கு சினிமா தேட்டர் வாசல்ல கியூனிக்கிற ஒரு சொசைட்டியை நீங்க எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அப்ப இதை விட்டுட்டு எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கல்வியை நாம தர போறோம்? ரோட்ல போகிற போது வாக்கிங் கூட்டிட்டு போற போது 12-20 கார்களுடைய பேர் சொல்றான் ஒரு எல்கேஜி பையன். ஆனா 20 மரங்களுக்கு பேர் தெரியல. இதெல்லாம் பெறுவதற்கு காரணம் கல்வி. கல்வி என்பது பாடப்புஸ்தகத்துக்கு மாத்திரம் இல்லை, பாடப்புஸ்தகத்துக்கு வெளியில இருக்கிற கல்வி. இது யார் சொல்லித்தர்றது? யாரு புத்தகம் வாங்கி தர்றது? எது வேணாலும் படிக்க சொல்லுங்க குழந்தைகள். ஹாரி பாட்டர் படிக்கட்டும், துப்பறியும் கதைகள் படிக்கட்டும், வரலாற்று கதைகள் படிக்கட்டும், கள்ளம் போலீஸ் படிக்கட்டும். எதையாவது மொழி மூலமாக அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது என்ன பெரிய அழிவை தந்துருமா? எங்கள் வீட்டுக்கு நான் ஜிபி ரெசிடென்சியில் குடியிருந்த போது சின்ன குழந்தைகளெல்லாம் வரும், 6 வயசு 7 வயசு. எங்கள் வீட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம்பட்டை கடையில் திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் மயிலாக தான் கிடக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு ஒரு இலக்காரமாக சொல்லலை. அதுபோல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புஸ்தகமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்துருச்சுன்னா அந்த தாய் சொல்லுவாங்க, ஆனால் கிழவை கிழிச்சிருவேன். இதெல்லாம் அது 70 ரூபா விலைமா, கிழிச்சா இன்னும் வாங்கிட்டு போகலாம். புத்தகங்களை எடுக்கிறதுக்கே நீங்க அனுமதி தர மாட்டேங்கிறீங்களா? கோடாய் விட மாட்டேங்கிறீங்களா புத்தகங்களை? இப்ப பூவே சாமிநாத ஐயர் உரை எழுதி பதிப்பித்த கம்பராமாயணம் 9 வால்யூம் கடைசி பதிப்பு 65 வருஷம் ஆச்சு.
ஆனால் அவருடைய சுந்தரகாண்டம் மாத்திரம் மொத்தம் முதல் 5 காண்டங்கள் சுந்தரகாண்டம் வரைக்கும், அப்புறம் யுத்த காண்டம் 4 காண்டம் 9 காண்டம், சுந்தரகாண்டம் மாத்திரம் வருஷம் 2 வரைக்கும் வந்துட்டு. இப்போ சுந்தரகாண்டம் மாத்திரம் படிக்கிறவன் என்ன, கம்பராமாயணத்தினுடைய கம்பனுடைய செல்வாக்கு காரணமாக படிக்கிறான். வாங்கி கொண்டு போய் பூஜையில வச்சு ஊதுபத்தி கொளுத்தி அதுக்கு மேல சுந்தரகாண்டம் வீட்டில் இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம். இப்படி ஐஸ்வர்யத்துக்காகவா புத்தகங்கள் படிக்கிறது? பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டும். என் வீட்டுக்கு பரதேசி படத்துக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன். படத்தை பார்த்துட்டு தினமணி வைத்தியநாதன் என் வீட்டுக்கு வந்தார். நான் ஜிவியில் குடியிருக்கிற போது நான் தினமணியினுடைய அந்த காலத்து ஏஎன் சிவராமனுடைய எடிட்டோரியல்ஸையும் கணக்கன் கட்டுரைகளையும் பாமரன் கட்டுரைகளையும் 15 வயசுல படித்து வளர்ந்தவன். அப்போ தினமணியினுடைய இன்னொரு ஆசிரியர் பிற்காலத்தில் வரக்கூடிய ஆசிரியர் என்ன வீட்டில் சந்திக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற போது கேட்டேன், ஐயா மொத்தம் ஆள் புத்தகத்தை தினமணி, தினமலர், தினத்தந்தி எல்லா பேப்பரும் சேர்த்து தமிழ் பேப்பருடைய சர்க்குலேஷன் பெர் டே எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னேன் ஒரு 18,000 19,000 இருக்குமா? இல்லை ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க, ஒரு 25,000 இருக்கும் அப்படின்னா. நான் அவர் முன்னிலையில் விஜயகுமார் குஞ்சுசேரின்னு எனக்கு ஒரு நண்பர், மாத்திருபூமியினுடைய திருவனந்தபுரத்து ஆஃபீஸ் மேனேஜர், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர், கோயம்புத்தூர் மேனேஜர். அவருக்கு ஃபோன் பண்ணி, குனிசேரி மொத்த மலையாள பத்திரிகை, மாத்திருபூமி, மலையாள மனோரமா, கேரள கௌமுதி, மனோராஜ்யம் எல்லாம் சேர்த்து உங்கள் சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த பேச்சு நடக்கிற போது தமிழனுடைய ஜனத்தொகை தமிழ்நாட்டில் 7.5 கோடி, மலையாளியுடைய ஜனத்தொகை 3.25 கோடி. குனிசேரி உடனே சொல்கிறாரு 75 லட்சம்ங்கிறார். 7.5 கோடி தமிழன் 25 லட்சம் பத்திரிகை வாங்குறான், 3.25 கோடி மலையாளி 75 லட்சம் பத்திரிகை வாங்குறான். அப்போ எங்கிட்ட திருக்குறள் இருக்குது, எங்கிட்ட புறநானூறு இருக்குது, சித்தலை சாத்தனார் இருக்காரு, அன்பரணர் இருக்காரு, கபிலர் இருக்காரு, எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. அவன் பேரை கூட பிழை இல்லாமல் எழுதக்கூடிய தகுதியை நம்முடைய குழந்தைகள் இழந்து விடுமோங்கிற கவலை காரணமாக நான் சொல்கிறேன். அது எதை கண்டதை கற்று பண்டிதனானவர்கள் பலர். ஆனாச்சு கண்டதை கற்றுத்தான் பண்டிதனாயிருக்காரு. எதை வேணாலும் படிக்கட்டும், பிள்ளைகள் எதை வேணாலும் படிக்கலாம், அவன் விருப்பமான எதை வேணாலும் படிக்கட்டும். அதற்குண்டான சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். 2 மார்க்கு குறைஞ்சிடும், 3 மார்க்கு குறைஞ்சிடும், மதிப்பெண்கள் அடிப்படையில் தயவு செய்து பெற்றோர்கள் தாத்தாக்கள் சிந்திக்கிறாங்க. நான் ஜிவி ரெசிடென்ஸில் குடியிருந்த போது என் முன்னாடி ஒரு பெரியவர், நான் லேட்டாக வாக் போகிறேன், பரிசு ஸ்கூலில் அந்த குழந்தை படிக்குது, எல்கேஜியோ யூகேஜியோ படிக்குமா இருக்கும். பையன் இவர் வச்சிருக்காரு, டிஃபன் பாக்ஸ் இவர் வாங்கியிருக்காரு. அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு போகிறவதே கேட்குறாரு, நேம் எனி 5 வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறாரு தாத்தா. அந்த குழந்தை கேபேஜ், கேரட், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, டொமேட்டோ. நான் அவருக்கு தோலை தட்டினேன், ஏன் இதை தான் அங்கே சொல்லி தர்றான்ல, ஏன் கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், வளர்ந்தாங்க, சுரக்காய் சொல்லி போற செத்தா போயிடுவாரு. உனக்கு 75 வயசுல இந்த அறிவு இல்லைன்னா அப்போ அது தேர் ப்ரிப்பேரிங் தம், கோச்சிங் தம் ஃபார் அ பெட்டர் மார்க். 99, 98 இது என்ன விதமான மனோபாவம்? நாம் நினச்சிட்டு இருக்கோம் தமிழன் விருந்தோம்பல் சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன், எல்லாத்துலேயும் சிறந்தவன் தான். மற்ற ஆட்களை நம்ம குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது. உன்னதமான படைப்புகள் எந்த மொழியில் வந்திருக்குன்னு பாருங்க. வங்காளத்தில் வந்திருக்கு, மராத்தியில் வந்திருக்கு, மலையாளத்தில் வந்திருக்கு. பல வகையிலேயே நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இன்னும் 3000 காப்பி அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்காக. அப்போ ஏன் இது இங்கே முடியல? பாட புஸ்தகத்துக்கு வெளியில் படிக்கக்கூடாது. என்னுடைய பையன் 6 வருஷம் அமெரிக்காவில் வாழ்ந்தான், நார்த் கரோலினாவில், ஷார்லட்டில். திரும்பி வரும்போது, அங்கேருந்து திரும்பி வரும்போது 500 புத்தகங்களை அங்கே விட்டுட்டு வந்தான், எடுத்துட்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால. அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அக்செஞ்சரில் மேனேஜராக இருக்கான். என் பொண்ணு அனஸ்தீசியாலஜிஸ்ட், அவன் 400 வருஷம் வச்சுருக்கான். அப்போ இது என்னுடைய அறிவை செழுமைப்படுத்துது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை தீர்த்து கொள்வதற்கு அது உதவுகிறது. எந்த கதை வேணாலும் சொல்லிக் கொடுங்க, எந்த கதை வேணாலும் சொல்லுங்க. நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஜடாயுங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு நமக்கு ராமாயணத்தில். ஜடாயினுடைய அண்ணன் சம்பாதிக்கு சிறகுகள் கருகி போச்சு. ஏன் கருகி போச்சு? 2 பேரும் இளம் வயசுல சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜடாயு இப்படி பறக்கிறான், சம்பாதி இப்படியே பறக்கிறான். ஒரு கட்டத்தில் சூரியனை நெருங்கும் போது சூரிய ஒளியினுடைய வெப்பத்தின் காரணமாக இறகுகள் கருக ஆரம்பிக்கின்றன. சம்பாதி என்ன நினைக்கிறான், எங்க இறகு கருகினாலும் பரவாயில்ல, என் தம்பி சௌக்கியமா இருக்கணும்னு இது ஜடாய் இப்படி பறக்கிறேன், சம்பாதி இப்படி போய் பறக்கிறேன்.
இந்த கதையை சொல்லுகிற போது அவங்களுக்கு ஒரு ஃபிலாசபியை சொல்கிறோம், ஒரு தத்துவத்தை சொல்கிறோம். இது எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு சின்ன பென்சிலுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வாள் எடுத்து வெட்டிடுவாங்க போல இருக்கு. அந்த சண்டை நடக்கிற போது இந்த கதையை நான் சொல்கிறேன். டேய், ஜடாயுன்னு ஒருத்தர் இருந்தான், சம்பாதின்னு ஒருத்தர் இருந்தான், அண்ணனும் தம்பியும். அண்ணனுக்கு சிறகு கருகி போச்சு, அந்த தம்பியை காப்பாற்றி விட்டான். அந்த ஜடாயு தான் சீதையை ராவணன் கடத்திட்டு போகிற போது ராவணனுக்கு எதிராக போர் செய்கிறவன். புராணம், இதிகாசம் அதெல்லாம் வேறங்க, சின்ன சின்ன சமாச்சாரங்கள். இதையே ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் எழுதுறான். அந்த நாவல் நோபல் பரிசு பெற்ற நாவல். இதே சமாச்சாரம் தான், சூரியனை நோக்கி பறத்தல். சூரியனை நோக்கி பறத்தல் என்பது சூரியன் அடைஞ்சு அங்கே போய் பிளாட் போட்டு விற்கவா, இல்லை செவ்வாய் கிரகத்தில் வனத்தோட விஸ்கி கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக. இது ஒரு பயிற்சி. இது குழந்தைகளை இதை நோக்கி நாம் செலுத்தணும். ஆகவே என்னுடைய புத்தகங்கள் 1,00,000 காப்பி விற்று எனக்கு 10 லட்சம் ரூபாய் ராயல்ட்டி வரணும்னு ஆசை காரணமாக நான் பேசுகிறேன். எழுத்தாளனுடைய தேவை கருதி, ஆசை கருதி, பேராசை கருதி, வருமானம் கருதி அல்ல. இது நாம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்புன்னு நினச்சிட்டு நம்ம செய்துட்டு இதற்கு தேவையான ஆதரவை நாம் செலுத்தியாகணும். எந்த பர்த்டேக்கு போங்க, ஒரு வீட்டுக்கு என்ன ஆகிட்டு போகிறாங்க, ஒரு பர்த்டேக்கு நீங்கள் ஒரு குழந்தை வீட்டுக்கு போகிறீங்கன்னா 40 பேர் போகிறாங்கன்னா வாட் தே கெட் 10%. அதில் எத்தனை பேர் புஸ்தகம் வாங்கிட்டு போகிறாங்க? ஏதாவது புஸ்தகம், கார்ட்டூன்ஸ் வாங்குங்க, சிறுவருக்கான கதைகள் வாங்குங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி புஸ்தகம் வாங்குங்க. ஒரு பையன் இப்போ நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் அற்புதமான புத்தகங்கள் இருக்குது. எல்லாம் 50% டிஸ்கவுண்ட்டில் விற்காம இந்திய பாம்புகள்னு ஒரு புத்தகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாம்பினங்கள் எத்தனை, அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையுடைய பாம்பினங்கள் எத்தனை, இதை தெரிஞ்சுக்கிற போது பாம்பை எதுக்கு அடிச்சு கொள்ளணும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொய்யா இருக்குது, சிவத்த கொய்யா, நல்லா காய்க்குது. ஒரு காயை ஒரு வௌவால் நிறைய வருது, வௌவால் சாப்பிட்டு கொத்தி வச்சிருக்கு. நான் என் பேரன்கிட்ட சொல்கிறேன், பாருடா அந்த கொய்யாவை வௌவால் சாப்பிட்டு வச்சு. அவன் சொல்கிறான், வேஸ்டாக இல்லை தாத்தா. நான் அவனிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். வௌவால் உண்பது என்பது வீண் அல்ல அல்லவா, அழுகி குப்பையில் போச்சுன்னா வேற காரியம், வேஸ்டாக இல்லை தாத்தா. அப்போ இதை புத்தகங்கள் தரும், பெற்றோர்கள் தரணும், தாத்தாக்கள் தரணும். தாத்தாக்களுக்கே டிவியில இருந்து எழுச்சி வர்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு சீரியலை விடுறதுக்கு மனசு இல்லை. உதவாத அரசியல் செய்திகள் படிச்சுட்டு உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த அரசியல் சூழல்ல ஒரு குழுவை கூட நகர்த்த முடியாது. எதுக்கு அதில் போட்டு 8 மணி நேரம் 6 மணி நேரம் மீட் பண்ண போறேன்? உன் பேர குழந்தைகளுக்கு ஒரு சுவடு வேணும் இல்லையா? நான் கண்ணதாசனை சொல்லி ஆரம்பிச்சனால கண்ணதாசனை முடிக்கிறேன். கண்ணதாசன் ஒரு பாடல் வரி, ஒரு புழு ஒரு மண்ணில் ஊர்ந்து போகுதுன்னா அந்த புழு போனதுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். ஊர்ந்த புழுவிற்கும் சுவடு உண்டு, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு சுவடு உண்டா? ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி டிவி சீரியல் பார்த்து செத்து போயிட்டு நிம்மதியானத்தில் அடக்கமான முடிச்சு போச்சா? அந்த சுவடுகளை விட்டுட்டு போகணும். ட்ரேசஸை விட்டுட்டு போனதுனால தான் இத்தனை ஆண்டு காலம் அவனுடைய பேர் தெரியுமா நமக்கு, அவனுடைய ஊர் தெரியுமா, அட்ரஸ் தெரியுமா, ஜாதி தெரியுமா, மதம் தெரியுமா, எத்தனை ஏக்கர்னாலும் எத்தனை பங்களா வச்சிருந்தாலும் தெரியுமா, அவன் பாட்டு நிற்கிது இல்லை, பாட்டு இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா? இப்போ நான் முந்தா நாள் என்னுடைய சிறுகதையுடைய வாசித்து கொண்டிருந்த போது சொன்னேன், ஏமா இந்த கதை நான் எழுதி 41 வருஷம் ஆச்சு, 41 வருஷம் கழிச்சு இந்த கதையை இன்னைக்கு வாசிக்கிறீங்க மக்களுக்காக. அப்போ என் கதை 41 வருஷமா உயிரோட இருக்குல்ல, இன்னொரு 40 வருஷம் உயிரோட இருக்கும்ல. அப்போ அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும் இல்லையா? இதுதான் சோடுன்னு சொல்றது. ஆகவேதான் நான் திரும்ப திரும்ப எந்த கூடத்துக்கு போனாலும், எந்த மக்கள்கிட்ட பேசினாலும், எந்த கட்டுரை எழுதினாலும் சொல்றேன், படிங்க, வாசிங்க. உடனே வாசிச்சு ஒரு 10 புத்தகம் படிச்ச உடனே ஒரு 2 இன்கிரிமெண்டா தருவாங்க அரசாங்கம், அது வேற காரியம். இந்த இன்கிரிமெண்ட் என்பது ரூபானா பைசா சமாச்சாரம் இல்லை, மனசுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய பக்குவத்திற்கு தருகிற இன்கிரிமெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கணும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்துறையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. மாணிக்கவாசகர். எல்லாரும் ஒரே வராங்க, கற்பனமும் இனி அமையும். படிச்சதெல்லாம் போதுப்பா, குற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம். நான் பார்க்குறேன், கற்பனவும் இனி அமையும். அப்படி யோசிப்பார். இதுவரை படிச்சதெல்லாம் படிப்பேடா, இனிமேல் தான் நான் படிக்க போறேன், ஏன் இப்படி பொருள் கொள்ளக்கூடாது? ஆகவே நாம் தினமும் இனிமேல் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. கற்பனவும் இனி அமையும். நீங்க சொன்னா நம்பணும், நான் ஒரு மாசத்துக்கு 100 புத்தகங்கள் எனக்கு வந்த புத்தகங்களை வாசிச்சு முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்கேன், என்னுடைய நண்பர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் காசு செலவு பண்ணி கூரியரில் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, நான் இது இன்னொரு முறை வாசிக்க போறதில்லை.
எனக்கு தேவையான புத்தகம்னா வாசிச்சு முடிச்ச உடனே என் செல்லில் தூக்கி அடிக்கிடுவேன். அப்படியே 10,000 புக்கு இருக்கு. எனக்கு வேண்டாத புத்தகம் படிச்சாச்சு, இனிமேல் அதை திரும்பி படிக்க போகிறதில்ல, இது எதுக்கு புதையில பூதம் காத்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம், லெட் சம்படி என்ஜாய். ஆகவே சொல்கிறேன், கல்வியினுடைய முக்கியத்துவம் வந்து கல்விங்கிறது பாடப்புஸ்தக கல்வி மாத்திரமல்ல, அதற்கு வெளியிலும் வாசிப்பது, அதற்கு வெளியிலும் நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு ஒரு தேவாரம், ஒரு 4 எழுத்து புத்தகம், பைபிளில் ஒரு வரி, குரானில் ஒரு வரி சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நாம் அவங்களை செழுமைப்படுத்துகிறோம், ஃபிட்டஸ்ட் சிட்டிசன்ஸாக வாழ்வதற்கு அவங்களை வழி நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.